2.5 வயது குழந்தையிடம் பாலியல் பலாத்காரம் செய்தவன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி கீழ்புத்துப்பட்டு முகாமைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே கீழ்புத்துப்பட்டில் அமைந்துள்ள இலங்கை அகதிகள் முகாமில் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ரகுநாதன் என்பவரின் 2.5 வயது குழந்தையை முதலியார் குப்பத்தைச் சேர்ந்த சுகுமாரன் என்பவன் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த இலங்கை தமிழர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் குழந்தைகளின் பள்ளிச் சான்றிதழ்களை எரிக்க உள்ளதாகவும், இலங்கையை விட தமிழகத்தில் தாங்கள் கேவலமாக நடத்தப்படுவதாகவும் அவர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காட்டா கட்டாயம் நாங்க இந்த பிள்ளைல ஈஸியா ரோட்ல, அதாவது இந்த பிள்ளைல ஈஸியா வாங்கி கொண்டு போட்டு நாங்க எரிப்போம். அதை விட இதுக்கு மேல் கொண்டு நாங்க எது நடவடிக்கை எடுக்கல இருந்தால் கட்டாயம் நாங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரேஷன் கார்டுல எடுத்துக்கொண்டு கமிஷன் ஆபீஸுக்கு போவோம். அதாவது நாங்க அகதியில இங்க எங்களை பிள்ளையில அதாவது பாலியல் வன்கொடுமை, அதாவது இலங்கையில நடக்கிறத விட கேவலமான ஒரு நிலைமை தான் இந்த நாட்டுல நடக்குது. அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? அப்ப நாங்க அங்க சிங்களவட்ட வாழலாம், கட்டாயமா சிங்களவட்ட நம்பி வாழலாம். ஆனா இந்த தமிழ்நாட்டுல எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. இது உண்மையான ஒரு விஷயம். பாதுகாப்பு தேடி தமிழகம் வரும் இலங்கை தமிழர்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இங்கு சரியான பாதுகாப்பு இல்லாத சூழல் அப்பகுதியினர் மத்தியிலும் வருத்தம் ஏற்படுத்தியுள்ளது.